பெரம்பலூருக்கு நேராக ஊழியத்துக்கு போகும்பொழுது எங்க அப்பா அவருடைய தோள் மேல தூக்கி போட்டு கொண்டுட்டு போறாங்க ஊழியத்துக்கு. சில கிலோமீட்டர் உள்ள நடந்து போகணும். நடந்து போக முடியாது, சின்ன பிள்ளை அப்படின்றதுனால அவங்க தோல் அப்படி தூக்கி போட்டுட்டு அவங்க நெத்தி அப்படி பிடிச்சிட்டு எங்க அப்பா பார்த்து கேட்டேன், நீங்க இப்படி நடந்து ஊழியத்துக்கு போறீங்களே, ஒரு வேன் வாங்கிட்டு ஊழியத்துக்கு போனா என்ன அப்படின்னு. எங்க அப்பா சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தருவாரு. வழியில எடுக்க நான் யோசிச்சுட்டு போறேன், ஜெபம் பண்ணா எப்படி கர்த்தர் தருவாரு, நம்ம காசு சேர்த்தாதான் நமக்கு வேன் வாங்க முடியும்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்டே வீட்டு வேலை செய்து நான் வீடு கூட்டுறேன், பாத்திரம் கழுவி தரேன், எனக்கு 25 பைசா நீங்க தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செஞ்சு ஒரு வாரத்துல எனக்கு 1.25 ரூபாய் காசு வந்துச்சு. எங்க வீட்டுக்கு ஒரு வயதான ஊழியக்காரர் வந்தார். அவர்கிட்ட போய் எங்க அம்மா இந்த கதையெல்லாம் போய் சொல்லி, தம்பி இங்க வாப்பா அப்படின்னாரு. போனேன், கிட்ட போனேன், அதை எடுத்துட்டு வாப்பா போனாரு. ஓடி போய் சந்தோஷமா எடுத்துட்டு வந்தேன். இது அந்த உண்டியல்ல போடுனாரு. அந்த 1.25 ரூபாய் கொண்டு உள்ள போட்டு எந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு வேன்ல போகணும்னு நினைச்சனோ அதே பகுதிக்கு வேன் வாங்கிட்டு முதல் ஊழியமே அங்கதான் போகணும். நான் தான் அந்த வேனை எடுத்துட்டு எல்லாரும் கூட்டிட்டு போறேன். கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்டா போதும். ஆண்டவர் நம்ம அநேகருக்கு அதிகம், எனக்கே இல்ல நான் எப்படி இதுல கொடுக்கறது, இதை பத்தி கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல உள்ளது ஆண்டவரை சார்ந்தது.